கை நீட்டி காசு வாங்கிட்டா அந்த வேலையை தரமா ரொம்ப பயங்கர மாசா செஞ்சு முடிப்பேன்னு பெரிய இவ மாதிரி டயலாக் எல்லாம் பேசினேன். அப்ப கூட நான் என்ன சொன்னேன், தோ இப்போ லேட்டா வந்த மாதிரி ஹைஜாக் பண்ண லேட்டா வந்து தொலைச்சிடாத, கரெக்டா வந்து சேருன்னு சொல்லி தானே அமிச்சேன். அவ்வளவு தூரம் உன்கிட்ட சொல்லியும் நீ கம்பெனியை ஹைஜாக் பண்ண வராம எங்க போய் குடிச்சிட்டு மட்டையை கடந்த. மேடம், எங்க ரவுடி கும்பலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. இந்த ஸ்மோக் பண்றது, தண்ணி அடிக்கிறதுன்னு இந்த மாதிரி எந்த கெட்ட வழக்கமும் எங்களுக்கு கிடையாது. அவ்வளவு டிசிப்ளினான ரவுடிங்க நாங்க. டேய், அப்புறம் என் வாயில ஏதாவது அசிங்கமா வந்துட போகுது. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உன்னை கொலை பண்ணிட்டு நான் ரவுடியா மாறிடுவேன். அவ ஏன்டா வரலன்னு கேட்டா நீ உன்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லிட்டே இருக்க. பார்க்க நல்ல தடிமாடு மாதிரி தானே இருக்க. உன்னோட உடம்புக்கும் நீ பேசுற பேச்சுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ உண்மையிலேயே ரவுடியான்னு இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. அத்தை, அதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. இந்த ஆளை பாக்குறதுக்கு பெரிய ரவுடி மாதிரி இருக்கிறதுனாலதான் இவன் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சேன். இவன் இப்படி சொதப்புவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேடம், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு. அந்த கம்பெனியை ஹைஜாக் பண்ண நானும் எங்க டீமும் கிளம்பி வந்துகிட்டு தான் இருந்தோம். கிளம்பி வர்றப்ப லஞ்ச் பேக் பண்ணல. அதனால வீட்டுக்கு போய் மறுபடியும் லஞ்ச் பேக் பண்ணிட்டு வர்றப்போ டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். சோ டிராபிக்ல மாட்டிக்கிட்டதால தான் எங்களால கம்பெனிய சொன்ன டைமுக்கு ஹைஜாக் பண்ண வர முடியல. ஒண்ணு ஏண்டா ஒரு கம்பெனிய ஹைஜாக் பண்ண வர சொன்னா என்னமோ பிக்னிக் போற மாதிரி லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவுங்கிறதே இல்லையாடா? நல்ல தட்டிமாடு மாதிரி இருக்க. அனிதா, இப்ப எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இவனை அடிக்கணும்னு தோணல. இவனை எல்லாம் ஒரு ரவுடியா மதிச்சு புக் பண்ணல, உன்னதான் வெளு வெளுன்னு விளக்கணும்னு தோணுது. அத்தை, என்னையும் நினைச்சு எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. சாரி அத்தை. சரிடா, நீங்க வர லேட் ஆச்சு, எல்லாமே ஓகே. ஆனா அந்த ராகேஷ்ங்கிறவன் யாரு? அந்த ராகேஷுக்கு எப்படி நம்ம பிளான்லாம் தெரிஞ்சது? மேடம், அவங்களுக்கு நம்ம போட்ட பிளான் எப்படியோ லீக் ஆயிருக்கு. இந்த ராகேஷ் என் தொழில் ரீதியான போட்டிக்காரன். அதை விட அவன் ஒரு பெரிய ஐட்டக்காரன். இந்த கம்பெனியை ஹைஜாக் பண்றேன்னு நான் உங்ககிட்ட பேசின போன் கால அந்த ராகேஷ் எப்படியோ ஹேக் பண்ணி ஒட்டு கேட்டிருக்கான். ஒட்டு கேட்டதுனாலதான் நான் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவன் டீமோட போய் அந்த கம்பெனியை ஹைஜாக் பண்ணிருக்கான். உன்னால ஒரு கம்பெனியை ஹைஜாக் பண்ண முடியல, பணத்தை கொள்ளடிக்க முடியல, சரியான டைமுக்கு அங்க வந்து சேர முடியல. டேய், நீ எல்லாம் என்னடா ரவுடி? பொறுமையா இருங்க மேடம், நடந்தது நடந்துருச்சு, விடுங்க. ஏதோ ஒரு டைம் தப்பாயிருச்சு, இதுக்கப்புறம் எந்த தப்பும் ஆகாது. நீங்க தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. இங்க பார், இதுக்கப்புறம் நின்னுட்டு இருந்தா இவன் மேல விழுந்த அடி உன் மேல விழுந்துரும் சொல்லிட்டேன். அத்தை, பரதேசி நாய்ங்க பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னொரு சான்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு. டேய், இங்க பாரு, தயவு செஞ்சு ஓடி போயிடு, இல்லன்னா மூஞ்சில ஒரு பஞ்சு விட்டுருவேன். கொடுத்த அட்வான்ஸ் முதல்ல குடுறா. மேடம், நாங்க டிராபிக்ல ரொம்ப நேரம் நின்னதுனால வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. டேய், டிராபிக்னு மட்டும் சொல்லாத. மேடம், நடந்தது தானே சொல்ல முடியும், கேளுங்க. வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் சென்டர்ல விட்டுருந்தோம். வண்டியை சர்வீஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கே நீங்க கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் செலவாயிருச்சு. பேலன்ஸ ப்ராஜெக்ட முடிச்சிட்டு தான் உங்ககிட்ட வாங்கிக்கலான்னு பார்த்தோம். நீங்க என்னடான்னா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி விரட்டி விடுறீங்களே. இங்க பாரு, போயிடு. என் கண்ணு முன்னாடி நின்னு உன்னை அப்படியே கொன்றுவேன். ஓகே மேடம், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், விடுங்க.